ஆத்ம வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு நூல், அனைவரும் படிக்க வேண்டிய நூல், கட்டாயமாக படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய முதல் நூல் இதுதான். நான் யார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம எப்படி வாழ முடியும்? இந்த வாழ்க்கையில பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம், அல்லது தெரிஞ்சுக்காமலே கூட வாழ்க்கையை முடிச்சிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஒரு வாழ்க்கை பரிபூர்ணமாக முடியணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம மரணத்தை தழுவிடக்கூடாது. இது எங்களுடைய இலக்கணம். அதாவது நம்ம ஆத்ம ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு முதல் நூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஒரு மூல நூல் அப்படின்றத பார்த்தோம். ஆன்மாவை பத்தின ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை தேடி வரக்கூடிய சாதகர்களுக்கு அந்த நூலை நம்ம கொடுப்போம், அதற்கான பயிற்சி வகுப்பு கொடுப்போம். ஆனா அதற்கு முன்பு நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணணும்ல, அதற்காக கொடுக்கப்பட்ட நூல் தான் நான் யார் அப்படிங்கக்கூடிய நூல். இந்த நூலை நீங்க படிக்கும் பொழுது, இந்த நூலை யாரெல்லாம் படிக்கலாம்னா எல்லாரும் படிக்கலாம். நான் இந்த நூலை நம்மளுடைய குரு மகரிஷி ஆப்ல இதை நான் கொடுத்துருக்கேன். ஏன் இதை நான் கட்டணம் இல்லாம தான் இதை கொடுத்துருக்கேன். இந்த நூலை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது அவருக்குள்ளார நான் இதுதானா, இப்படிதான் நான் செயல்பட்டு இருக்கேனா, எனக்கு மேல இயக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறானா, நான் சாதாரணமாக இயங்கலையா, நானே என்னுடைய மனசை வச்சுக்கிட்டு இயங்கலையா அப்படின்லாம் சில அகங்காரங்கள், ஆணவம் இருக்கும் இல்லையா, அறியாமை இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நீக்குவதற்காக, இந்த நான் யார் அப்படிங்கக்கூடிய உண்மையை சொல்வதற்கான ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த நூலை நான் கொடுத்துருக்கேன். இந்த நூல் நம்மளுடைய குரு மகரிஷி ஆப்ல இருக்குது. தயவு கூர்ந்து ஒவ்வொரு ஆத்மாவும் நம்மளுடைய குரு மகரிஷி ஆப்பை நீங்க பதிவிறக்கம் செய்து அதில் இருக்கக்கூடிய இந்த நூலை கண்டிப்பாக நீங்க படிக்கணும். படித்து நான் யாருங்கிறத உணர்ந்து நீங்க வாழணும் அப்படிங்கிறது குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.